Hi friends, வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோல நிறையவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு டிப்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிப்ஸ்ல எதுனா ஒன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து வீட்டுக்காக கிராசரி ஐட்டம்லாம் வந்து வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸில் வந்து என்ன ஐட்டம் நம்ம வாங்கணும் அப்படின்னாலும் அந்த ஐட்டம் வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறமா அந்த பாக்ஸை வந்து தூக்கி போடாமல் நிறையவே யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற இந்த கவரை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி மசாலா பேக்கெட்லாம் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம்ல, அதில் வந்து சிலது நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பாதியிலே வந்து வச்சுட்ருப்போம். அதில் வெளியில் வந்து வச்சுருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து கெட்டு போயிடும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மசாலா பாக்கெட் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண பாக்கெட் எல்லாமே வந்து ஒட்டி வச்சுட்டேன். இப்போ இந்த பாக்ஸ் வந்து ரெடியாக இருக்கு இல்லையா. இப்போ இதை வந்து எங்கே வைக்கலான்னு பார்க்கலாம். நம்மளோட ஃப்ரிட்ஜில் தான் இதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம். எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேக்கில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து வைக்கும்போது ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இடத்த அடைக்காமல் இடம் வந்து ரொம்பவே சேவ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நம்மளோட மசாலா பாக்கெட்டும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி 2 பின் வந்து இதில் போட்டு விட்டுருங்க. இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மசாலா பாக்கெட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி 2 பாக்கெட் 3 பாக்கெட் அப்படி கூட நீங்கள் வந்து பாக்ஸ் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்க விடாப்பிடியான கரையை கூட நம்ம ஒரு சின்ன துளி கூட சோப்பு வந்து யூஸ் பண்ணாமல் எப்படி இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் நல்ல பளபளன்னு பளிச்சுன்னு எப்படி ஆக்குறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குப்பையில் வந்து நம்ம தேவையில்லை அப்படின்னு நினச்சி தூக்கி போடுற ஒரே ஒரு பொருள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கரையை வந்து எடுக்கிறதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளியிலேருந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து வாங்கும்போது இந்த மாதிரி கெச்சப் வந்து நமக்கு கொடுப்பாங்க இல்லையா, டொமேட்டோ கெச்சப் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கெச்சப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சாப்பிட விரும்பலைன்னா தூக்கி போட்டுருவோம்ல, அந்த பேக்கெட் வச்சு தான் இன்றைக்கி நம்ம இதை வந்து சோப்பு இல்லாமல் க்ளீன் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு கரை வந்து பிடிச்சிருக்கு பாருங்கள். லைட்டாக வந்து கரை பிடிச்சிருக்கும் போதே நம்ம அதை வந்து தொடச்சி விட்டுட்டோம்னா ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகிடும். அப்படி இல்லை அப்புறமா நம்ம துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி தள்ளி போட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பொங்கி ஊற்றுறது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வந்து படிஞ்சிரும். அது வந்து நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி கழுவணும் அப்படின்னா கூட நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதுக்காக இந்த மாதிரி கெச்சப் வந்து தூக்கி போடுற மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டேட்டு வந்து போயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கிற பொருட்களை கூட இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம், அதாவது நீங்கள் அந்த கெச்சப்பை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி உங்களுக்கு அந்த அழுக்கு எல்லாமே வந்து விட்டுரும். அதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக வந்து ரப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே மிச்சம் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து சூப்பராக எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மாதிரி தூக்கி போடுற கெச்சப்பை வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணும்போது நமக்கு சோப்போட செலவும் வந்து ரொம்ப மிச்சமாயிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஈர கிளாத் வச்சு தொடச்சி காட்டுறேன். ரொம்ப பளபளன்னு ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கெச்சப் வந்து யூஸ் பண்ணி தொடச்சதுனால நல்ல பளபளன்னு நல்ல ஷைனிங்காக ஆகிடுச்சு பாருங்கள் அந்த இடமே. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வந்து அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நல்ல தண்ணி வந்து ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நார்மலாக சாதம் பாத்திரத்தில் நம்ம அடுப்பில் வச்சு வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வடிக்காமல் நம்ம வந்து இதை குக்கர் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி சாப்பாடு வந்து வடிக்க போகிறோம். குக்கரில் எப்படி சாப்பாடு வடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து பாத்திரத்தில் வந்து சாப்பாடு நம்ம வந்து வைக்கும்போது எப்படியும் ஒரு 1/2 மணி நேரமாவது நமக்கு வந்து அது டைம் எடுக்கும். இதே நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா 2 அல்லது 3 விசில்லையே உங்களுக்கு குயிக்காக சாப்பாடு வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வடித்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எந்த குக்கரில் வைக்க போகிறோமோ அந்த குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து வச்சுட்டு நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கான பாத்திரத்தை உள்ளே வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க.
அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹையில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 3 விசில் இன்றைக்கி விட்டேன். நம்மளோட குக்கரில் வந்து எத்தனை விசிலுக்கு சாப்பாடு வந்து வேகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? என்னோடய குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 3 விசில் வந்து விட்டேன். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த காற்றெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சாப்பாடு வந்து நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி கஞ்சி தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா அடியில் தண்ணி வந்து அப்படியே இருக்குது. சாப்பாடு வந்து பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யும்போது உங்களோட டைம் வந்து ரொம்ப மிச்சம் பண்ண முடியும். அதே சமயத்தில் கேஸ் செலவும் நமக்கு ரொம்பவே மிச்சமாகும். இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து வடித்து எடுத்துடலாம். இப்போ குக்கரில் நம்ம வந்து வச்சோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியும் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து வடிச்சிடலாம். 3 அல்லது 4 விசிலில் உங்களுக்கு சாப்பாடு சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா கஞ்சியும் வந்து கீழே நல்லாவே வந்து ஃபுல்லாக வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக நம்ம வந்து பாத்திரத்தில் நம்ம எப்படி வடித்து எடுப்போமோ அதே மாதிரியே இருக்குது சாப்பாடு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ சாப்பாடு வந்து சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கஞ்சி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். குக்கர் மூடியில் இந்த கேஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா சில சமயத்தில் ரொம்பவே லூஸாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து வெளியே போயிட்டே இருக்கும், விசில் மட்டும் வரவே வராது. அந்த மாதிரி ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சமையல் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே வந்து அந்த கேஸ்கட் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேஸ்கட் வந்து ரொம்பவே லூஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஐஸ் தண்ணியில் வந்து போட்டு வச்சுருங்க. அப்படி ஐஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து ஃப்ரீசரில் கூட இதை வந்து வச்சிடலாம். எப்போவுமே இதை வந்து ஃப்ரீசர்லேயே வந்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூட எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நல்லா அது டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஏர் லீக் ஆகவே ஆகாது. கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி நேரங்களில் இந்த சிங்க் வழியாக குட்டியான கரப்பாம்பூச்சிகள்லாம் வந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும். என்ன அப்படின்னா சிங்க் வந்து நைட்டில் ஃபுல்லாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி சிங்க் வந்து காலியாக வச்சுக்கோங்க. அதில் வந்து டெட்டால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு மூடியிலேருந்து 2 மூடி அளவுக்கு டெட்டால் வந்து சேர்த்துருங்க. இந்த மாதிரி டெட்டால் வந்து சேர்க்கும் போது என்னாகும் அப்படின்னா அந்த பைப் வழியாக நமக்கு வந்து மேல் பக்கமாக எந்த ஒரு கரப்பாம்பூச்சி தொந்தரவு எதுவுமே வந்து வரவே வராது. ஒரு நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு பால் மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து பிடிச்சிட்டு அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால சின்ன பூச்சிகள்லேருந்து எதுவுமே உங்களுக்கு வரவே வராது. கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.